இது மட்டும் இல்லாம இந்த பறவை சந்தையை வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வெளி மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அங்க உள்ள வியாபாரிகளும் மாங்காய் எல்லாம் வந்து இங்க இருந்து எடுத்து ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பறவை சந்தையானது பல நூற்றாண்டுகளுக்கு மேல இயங்கிட்டு இருக்கு. இந்த பறவை சந்தை வந்து இந்த சுற்று வட்டாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிராமத்துல இருந்து கொண்டு வந்து காய்கறி எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேதாரண்யம், தத்தாக்குடி, செம்போட, வேட்டையாநெருப்பு இந்த சுற்று வட்டார கிராமத்துல இருந்தெல்லாம் காய்கறி வர்றாங்க. வியாபாரிகள் அந்த மாதிரி திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர், மாயவரம், காரைக்கால், கும்பகோணம் அங்கே உள்ள வியாபாரிகள்லாம் வந்து ஜாமான் வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ விவசாயிகள் அன்னன்னைக்கு உள்ளது ஃப்ரெஷ்ஷாக வர்றதுனால எல்லா பேரும் ஆர்வமுடன் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சந்தையானது 2:30 மணிக்கு ஸ்டார்டிங் பண்ணி 9 மணி வரைக்கும் இயங்கக்கூடியது. நைட்டு 2:30 மணிக்கு ஸ்டார்டிங் ஆகி காலையில் 9 மணி வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. இது பல ஊர் வெளியூர் மாங்காய் சீசன் வந்துட்டுன்னா இங்கேருந்து மாங்காயெல்லாம் வெளி மாநிலங்களுக்கு கூட ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதனால நல்ல அந்நிய செலாவணிகள் நிறையா வந்துட்டு இருக்குது. இங்க வந்து மாங்காய், தேங்காய் அனைத்து காய்கறிகளும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது பக்கத்துல உள்ள கிராமத்துல உள்ள காய்கறிகள் தான். அனைத்து கிராமத்துல உள்ள காய்கறிகள் தான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த உள்ளு எல்லாம் கிராமத்துல இருந்து நேரடியா கொள்முதல் பண்றதுனால பல 100 வருஷமா அந்த வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால எல்லாமே இது மட்டும் இல்லாம இந்த பறவை சந்தையை வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வெளி மாநிலம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அங்க உள்ள வியாபாரிகளும் மாங்காய் எல்லாம் வந்து இங்க இருந்து எடுத்து ஏத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால பல 100 வருஷமா இந்த சந்தை இயங்கிட்டு இருக்குது. காய்கறிகள் பாத்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு எப்படியும் 20 டன், 25 டன், 30 டன் இதை மாதிரியான உள்ள காய்கறி எல்லாம் அதிகமா வந்து போயிட்டு இருக்குது.